எல்லா இடமும் சைரன் சத்தம், மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். மிகப்பெரிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக வளைகுடா நாடுகள்ல நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பாக ஈரான் இந்த வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை இன்று தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது. என்ன காரணம்? ஏன் இன்று திடீரென இவ்வளவு பெரிய தாக்குதல்களை ஈரான் நிகழ்த்தியது? அண்மையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அறிவித்தல் கிடைத்தது. மக்கள் சற்று ஓய்வாக இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது வளைகுடா நாடுகளை நோக்கி ஈரானினுடைய ஏவுகணை மற்றும் ஆளில்லாத விமானங்கள் தொடர்ச்சியாக பறந்து கொண்டிருக்கின்றன. அங்கே தீப்பிழம்புகள் எழக்கூடிய காட்சிகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. பல ராணுவ தளங்கள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை ஈரான் இன்று நிகழ்த்தி இருக்கின்றது. ஆரம்ப தகவல்களாக அமெரிக்காவினுடைய சார்பில் இருந்து வருகின்ற போது அப்படியொன்றும் இடம்பெறவில்லை, இந்த தாக்குதல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்ற மாதிரியான கதைகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் ஈரான் அடித்து சொல்லி இருக்கின்றது, மிக துல்லியமான தாக்குதல்கள் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக பல சர்வதேச செய்தி நிறுவனங்களில் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய குறிப்பாக முக்கியமான ராணுவ நிலைகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை ஈரான் நிகழ்த்தி இருக்கின்றது என்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் ஜோர்தான் சொல்லியிருக்கிறது, ஜோர்தானை நோக்கி வருகை தந்த ஈரானினுடைய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் வானில் வைத்தே மறைக்கப்பட்டன, சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதான செய்திகளை சொல்லி வருகின்றது. இதே போலான் ஹட்டார் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளிலும் தாக்குதல் நிகழ்த்துவதற்காக வந்த ஈரானினுடைய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கதைகளை சொல்லி வந்தாலும் அடுத்த நிமிடங்களில் அடுத்த மணித்தியாலங்களில் இந்த செய்திகள் உண்மை என வெளியில் வரும் என்பதில் ஐயமில்லை. அவ்வளவு தூரம் இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தாக்குதல்கள் திடீரென வளைகுடா நாடுகளில் ஆரம்பிக்கப்பட்டன? அதற்கு ஒரே ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம். அமெரிக்காவினுடைய ஒரு அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் வீழ்த்தப்படுகின்றது. அது ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகத்தான் அமெரிக்கா சொல்லி இந்த தாக்குதல்களை மீளவும் ஆரம்பித்தது. அமெரிக்கா நினைத்தது இதை சாக்காக வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரானின் மீது தொடங்கலாம் என்று நினைத்தால் ஈரான் அதற்கு மேலாக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது நிகழ்த்த தொடங்கி இருக்கின்ற ஒரு நிலைமை இப்பொழுது காணப்படுகின்றது. ஈரான் மிக துல்லியமாக தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். இந்த அமெரிக்காவினுடைய ஒரு இயலாமை காரணமாக இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை செய்திருக்குது. மிக அதிக அளவிலான மக்களுக்கு சென்றடையக்கூடிய குடிநீர் தடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு செல்ல வேண்டிய குடிநீர் வசதி மீது இன்றைக்கு அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதல் இந்த தாக்குதல் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. மக்கள் தேவைக்காக, மக்களினுடைய பயன்பாட்டிற்காக அனுப்பப்படுகின்ற ஒரு நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது இந்த தாக்குதலை அமெரிக்கா நிகழ்த்தி இருக்கின்றது. ஒரு இயலாத்தனத்தின் வெளிப்பாடுதான் இது என்பது இன்று பலருக்கு புரிந்திருக்கின்றது. அமெரிக்கா எதை செய்தாலும் அமெரிக்காவினுடைய இந்த அச்சுறுத்தல்களையும் மீறி ஈரான் நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த மாதிரியான தாக்குதல்களை தற்பொழுது அமெரிக்கா கையில் எடுத்திருக்கின்றது என்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. ஈரான் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி ஒன்றின் மீதுதான் இன்று மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு ராணுவ இலக்கு அல்ல, இது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குடிநீர் வசதி. இந்த குடிநீர் வசதி மீது இவ்வாறான தாக்குதல்களை நடத்தி மிக அதிக அளவிலான மக்களுக்கு செல்லக்கூடிய நீரை அமெரிக்கா தடுத்திருக்கின்றது. ஈரானில் வாழ்கின்ற மக்களுக்காகத்தான் இந்த போரை நான் தொடங்கினேன் என்று ட்ரம்ப் கூறிய கருத்து இன்று எவ்வளவு கேவலமாக மாறியிருக்கின்றது என்று பாருங்கள். அதே மக்கள், இவர் யாருக்காக போரை தொடங்கினாரோ அதே மக்களுக்கு சென்றடையக்கூடிய நீரை இன்றைக்கு இல்லாமல் செய்திருக்கின்றார். இந்த மக்களுக்கு தேவையான நீரை சுத்திகரித்து வழங்குகின்ற ஒரு நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது இன்றைக்கு அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. மிக மிலேச்சத்தனமான ஒரு தாக்குதலாக இது ஈரானினால் சொல்லப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஈரான் இதனை மிக தெளிவாக பதிலடி கொடுப்போம் என்று கூறி சில மணி நேரங்களிலேயே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ராணுவ தளங்கள் எல்லாம் துல்லியமாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. இந்த தாக்குதல்களின் போது அமெரிக்காவினுடைய ராணுவத்தினர் கொல்லப்பட்டார்களா, அவர்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டதா,
அல்லது தாக்குதல் நடத்தப்பட்ட ராணுவ முகாமுக்குள் எவ்வளவு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்பது தொடர்பான விடயங்களை இன்னும் எந்த தரப்பினரும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் இந்த தாக்குதல்கள் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. பல ராணுவ தளங்கள் மீது ஈரான் மிக துல்லியமான தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்படியாவது ஈரான் மீது ஒரு தாக்குதலை தொடுத்து விடலாம், அதன் மூலம் ஈரானை பணிய வைத்து இந்த போர் நிறுத்த அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இப்ப ஏதாவது ஒரு வகையில ஈரானை வீழ்த்தணும், இல்லை என்று சொன்னால் ஈரானை ஒரு ஒப்பந்தத்திற்கு கொண்டு வரணும், அவர்களை ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வைக்கணும், அதன் மூலம் ஈரானில் இருக்கின்ற எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு ஓடணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இந்த தாக்குதல்களை இப்பொழுது ஒரு சாக்காக இந்த ஹெலிகாப்டர் விழுந்ததை வைத்துக் கொண்டு இப்பொழுது மிகப்பெரிய மிலேச்சத்தனமான தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றனர். ஈரான் சும்மா இருக்க இல்லை. ட்ரம்ப் தாக்குதல்களை நடத்த அதற்கு தகுந்த பதிலடியை தொடர்ச்சியாக ஈரான் கொடுத்து வருகின்றது. ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது, ஈரானின் மீது அமெரிக்க படைகள் மீண்டும் தாக்குதல்களை நடத்தினால் வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காண்ட இருப்பு மிகப்பெரிய கேள்வியாக அமையும் என்று சொல்லி இருந்த வகையில இன்றைக்கு ஜோர்தான், சவுதி, கட்டார், பஹ்ரைன் இந்த நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இதற்கான ரிசல்ட் விரைவில் நிச்சயமாக வெளியில வரும். இந்த தாக்குதல்களின் போது என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டது என்பது தொடர்பான பதிவுகள் நிச்சயம் வெளியில் வரும்போது உங்களுக்காக அந்த தகவல்களை நான் கொண்டு வர காத்திருக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது ஒரு கருத்தை கேட்கலாம். சாதாரணமாக ஒரு ஹெலிகாப்டர் வீழ்ந்ததற்காக இவ்வளவு பெரிய தாக்குதல்களை அமெரிக்கா ஈரான் மீது நிகழ்த்த தொடங்கி இருக்கிறதா? அவ்வளவு இந்த ஹெலிகாப்டர் முக்கியமானதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இந்த ஹெலிகாப்டர் அப்பாச்சி ஹெலிகாப்டர் மிக முக்கியமான யுத்த களங்களில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஹெலிகாப்டர் ஆகும். இது இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட 2000 கோடிகளை கடக்கக்கூடிய ஒரு பெறுமதி வாய்ந்த ஹெலிகாப்டர் ஆகும். உண்மையிலேயே இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஈரான் ராணுவத்தினரால் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதற்கான எந்த சான்றுகளும் இப்பொழுது வரை இல்லை. இதற்கான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அமெரிக்கா இதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு ஈரான் மீது மறுபடியும் தாக்குதல்களை நடத்தி ஈரானை வீழ்த்திவிடலாம் என்ற ஒரு நினைப்போடு தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருக்கின்றது. அண்மை காலங்களில் ஒரு செய்தி அமெரிக்காவினால் பரப்பப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஈரான் தன்னுடைய ராணுவத்திற்கே சம்பளம் வழங்குவதற்கு கூட கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமையில் தற்பொழுது இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்காவினுடைய பிளாக்கேட், அதாவது இந்த ஹார்மோஸ் நீரிணையில ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பிளாக்கேட் காரணமாக ஈரானினால் எந்த ஏற்றுமதியையும் செய்ய முடியவில்லை, அதே நேரம் எந்தவித பொருட்களையும் ஈரானுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இதனால் ஈரானினுடைய உழைப்பு முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. தாங்கள் போட்டிருக்கின்ற இந்த பிளாக்கேட் என்பது ஒரு இரும்பு வேலியாக இருக்கின்றது. ஒரு துரும்பு கூட இந்த இரும்பு வேலியை கடந்து உள்ளே செல்லவும் முடியாது, வெளியே செல்லவும் முடியாது என்ற நிலைமை இருப்பதாகவும், தான் வரலாற்றில் செய்த மிக துல்லியமான ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை இருக்கின்றது என்றும் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னை புகழ்ந்து வருகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இதைத் தொடர்ந்துதான் இவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது, மிக விரைவில் ஈரான் தானாகவே வீழ்ந்துவிடும். இஸ்ரேலும் இதைத்தான் சொல்லி வருகின்றது, தானாகவே ஈரான் வீழ்வதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, ஈரான் கொலாப்ஸ் ஆக போகின்றது, ஈரான் மக்கள் அங்கிருக்கின்ற அரசின் மீது அவர்களே ஒரு குழப்பத்தை உருவாக்க போகின்றார்கள், அந்த அளவுக்கு ஈரானில் நிலைமை இருக்கின்றது என்பது போல பல தகவல்களை பரவ விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு மேலாக நாங்கள் அண்மையில் பார்த்த ஒரு காட்சி இவை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி இருக்கிறது. அண்மையில் ஈரான் லெபனானுக்கு ஆதரவாக ஒரு தாக்குதலை நிகழ்த்தியது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஒளிபரப்பி இருந்தோம். அதாவது லெபனானுக்கு ஆதரவாக இஸ்ரேலின் மீது திடீரென ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நிகழ்த்தியது. இந்த தாக்குதல்களை ஈரான் நிகழ்த்திய போதுதான் ஒரு உண்மை புரிய வந்தது. அங்கிருக்கின்ற மக்கள், ஈரானுக்குள்ள இவ்வளவு அமெரிக்காவினுடைய கெடுபிடிகளுக்குள்ளும் இருக்கின்ற மக்கள் பொங்கி எழுந்து தெருவுக்கு வந்து தங்களுடைய நாட்டின் தேசிய கொடிகளை உயர்த்தியபடி ஒரு கூச்சலிட்டு ஆரவாரப்படுத்தி சந்தோஷப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. எதற்காக இவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்கள், எதற்காக இவ்வளவு மகிழ்ச்சி களிப்பில் துள்ளி குதித்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்த போதுதான் அங்கிருந்து கிடைத்த செய்தி மிக முக்கியமான செய்தி. லெபனானுக்கு ஆதரவாக தாக்குதல்களை தொடங்கியது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அளித்திருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடுத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி களிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தியது என்று ஈரானிய மக்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களையா
அமெரிக்கா மிக விரைவில் வீழப் போகின்றார்கள் என்று சொல்கின்றது என்று கேட்க தோன்றுகின்றது அல்லவா? ஈரானில் மிகப்பெரிய ஆதரவு நிலை தற்பொழுது இருக்கின்ற அரசுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் அரசுக்கும் தற்பொழுது இருக்கின்ற சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி அவர்களுக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்ற செய்திகள் தொடர்ச்சியாக ஈரானிலிருந்து கிடைக்கிறது. ஆகவே யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் தங்களுடைய குடிமக்களுக்கு ஆயுத பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்கா ஈரானின் மீது ஒரு படியெடுப்பை, தரை வழி தாக்குதல் படியெடுப்பை மேற்கொண்டால் நிச்சயமாக பேரிழப்பை சந்திக்கப் போகின்றது. சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது ஈரான் செய்து வருகின்றது என்ற செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. பொறுத்திருப்போம், இந்த நிலைமை எவ்வளவு தூரம் செல்லப் போகின்றது. ஈரான் இந்த பதிலடிகளை மிக துல்லியமாக எவ்வளவு நாளை தொடரப் போகின்றது. அமெரிக்கா இந்த ஈரானினுடைய பதில் தாக்குதல்களில் எவ்வளவு இழப்புகளை சந்தித்தது, என்னென்ன விடயங்கள் ஈரானில் நடைபெற்றிருக்கின்றன, அனைத்து செய்திகளையும் உங்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு வர காத்திருக்கின்றோம். அதற்கு எங்களோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அதற்காக உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து செய்திகளும் உங்களை உடனடியாக நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நான் RN ரா. செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அது மட்டும் இல்லாமல் காணொலிக்கு ஒரு லைக் போடுங்கள். அப்பொழுதுதான் இந்த காணொலி மற்றவர்களையும் சென்று சேரும். மீண்டும் நாளை இதே நேரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இதுவரை தொலைபேசி, தொலைக்காட்சி மற்றும் கணினி வழியாக இணைந்திருந்த எங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம்.